இந்த மாம்பழ சீசன் முடிகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாது. நினைக்கும் போதெல்லாம் இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சும்மா கூட எடுத்து சாப்பிடலாம். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் ஒரு 800 கிராம் அளவுக்கு 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழுத்தது. அதை தண்ணியை வச்சு நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தோல்களை மட்டும் அப்படியே நல்லா சீவி எடுத்துக்கோங்க. மேலாப்பில் சீவி எடுத்தால் போதும், ரொம்ப சீவி எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மாம்பழம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கீறி போட்டுட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி கூட அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு 2.5 கப் அளவுக்கு இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1.5 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் என்ன இவ்வளோ போடுறீங்களேன்னு நினைக்க வேண்டாம், நம்ம ஒரு ஸ்லைஸ் எடுத்து தான் ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க, தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்படியே திரண்டு வரும், அந்த டைம் வரைக்கும் இதை நல்லா நம்ம சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்லைஸை இந்த மாதிரி காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு நார்மலான வாட்டரில் நீங்கள் ஒரு ஸ்லைஸோ இல்லை 2 ஸ்லைஸோ எடுத்து நீங்கள் அதை தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எப்போவுமே மாம்பழ ஜூஸ் எப்படி செய்வோமோ அது மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்திருக்கு, இது சரியாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மெல்லிஸாக எடுத்து விடுங்க. நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 நாள் வைக்க வேண்டியது இருக்கும். நார்மலாக ஒரு சப்பாத்தியோட தடிப்பம் இருந்தால் போதும், அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு தட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வாங்கிட்டு வந்த 800 கிராம் மாம்பழமும் இந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு ஒரு தட்டுக்கு. இதை நல்லா நான் வெயிலில் வச்சுட்டேன். காலையில் ஒரு 9 மணி அளவில் செஞ்சேன். நல்ல வெயில் அடித்ததுனால எனக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் இந்தளவுக்கு காஞ்சி வந்துருச்சு. கையை வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது, அதே நேரத்தில் ஓரங்களில் உறிஞ்சிட்டு வரணும். இப்போ இதை குட்டி குட்டி ஸ்லைஸாக கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா சும்மா கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு நீங்கள் ஜாரில் போட்டு மூடி வச்சுக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுற நேரங்களில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, ரொம்ப சூப்பராக நமக்கு சுலபமாக ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்பவே நல்லது. இது தேவைப்படுற நேரங்களில் நம்ம தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நார்மலாக நமக்கு பால் சுகர் எல்லாத்தையுமே சேர்த்து கூட நீங்கள் ஜூஸ் அடிச்சுக்கலாம். சுகர் இந்த போட்டிருக்க அளவு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் ஜூஸ் செஞ்சீங்க அப்படின்னா 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதோட ஜூஸ் கூடிய சீக்கிரமே எப்படி போடுறதுங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.